ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவில் சென்னையை சேர்ந்த ஒரு ஃபேமிலி வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பையனும் இருக்கான். சரியாக நைட்டு ஒரு 2 மணி அளவில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பையனோட அம்மாவுக்கு தூக்கம் கலைஞ்சிருது. தூக்கம் வராமல் இருந்ததுனால அவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. அப்படி எந்திரிச்சு உட்காந்தவங்க கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த பையனை காணுங்கிறத நோட் பண்ணுறாங்க. எங்கே போனால் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாகவே தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டோட ஹாலில் ஒரு மூலையில் திரும்பி உட்காந்து நல்லா பலமாக சிரித்து விளையாண்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இந்த நேரத்தில் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கத்துறாங்க. இதை கேட்டுட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் விளையாண்டுட்டு இருக்கேன் தெரியலையா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறான். இப்பவும் பின்னாடி திரும்பவே இல்லை. இந்த நேரத்தில் உனக்கு என்ன விளையாட்டு, எல்லாம் காலையில் விளையாட்டுக்கலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒன்றும் சும்மா விளையாடல, என் கூட மோகித் விளையாண்டுருக்கான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்ட அவங்களோட அம்மா அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, மோகித் இறந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. இறந்து போன அந்த பையன் எப்படி இந்த நேரத்துக்கு இவங்க கூட வந்து விளையாண்டுருக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். அப்படி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பையனுக்கு முன்னாடி இருந்து ஒரு உருவம் அப்படியே மெதுவாக சாஞ்சு, ஒரு கருப்பான ஒரு உருவம் இவங்களை பார்த்து அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதே இடத்துல அந்த பையனோட அம்மா கத்திட்டு அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நிறைய பேர் இன்னுமே லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தது அப்படின்னா தாராளமாக அதில் சேட்டிங்லேயோ இல்லை அப்படின்னா வாய்ஸ் நோட்டில் கூட நீங்கள் பதிவிடலாம். 2017 மலேசியாவில் இருக்கிற ஒரு பெரிய மாகாணத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையை பூர்வீகமாக கொண்ட ரஞ்சித், ரோகிணி அப்படிங்கிற தம்பதியினர் வாழ்ந்துட்டு வந்துருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருந்திருக்கிறான். அந்த பையனுக்கு 4 வயசு ஆகுது. அவன் பேர் ராகுல். அந்த பையன் அப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேபி ஸ்கூலில் படிக்கிறதுக்கு போயிட்டு இருந்திருக்கிறான். ரஞ்சித் வந்து மலேசியாலேயே ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு. ரோகிணி அவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருந்திருக்குது. அந்த வீடு வந்து ரொம்ப நாளாகவே வந்து பூட்டி தான் இருந்திருக்குது. யாருமே குடி வரல. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு ராகுல ஸ்கூலுக்கு விடலான்னு சொல்லி இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ரொம்ப நாள் யாருமே வராமல் இருந்த அந்த வீட்டில் ஒரு புதுசாக ஒரு குடும்பம் வந்து குடியேறுறாங்க. அவங்களும் வந்து இந்தியா தான். இந்தியாவில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அவங்க பார்த்தோன்னே ஹாய்ன்னு சொல்கிறாங்க. ஹாய்ன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு அவங்க நோட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்லேயும் 3 பேர், அம்மா அப்பா, அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்திருக்கிறான். அவனுக்கு 4 வயசு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் போகுது. போக போக அவங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. அதனால இவங்க 2 பேருமே வந்து இங்கிலீஷை வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக வச்சு பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மோகித்தையும் ராகுல் போகிற அதே பேபி ஸ்கூல்லேயே சேர்த்திடுறாங்க. மோகித்தோட வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு மேலே தான் வருவாங்களாமா. அது வரைக்கும் மோகித் வந்து ராகுலோட வீட்டில் தான் இருப்பானாமா. ராகுலோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவனையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, பையன் மாதிரியே பார்த்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது. போக போக என்ன ஆகுது அப்படின்னா, மோகித் ரொம்ப நேரம் இவங்க வீட்டிலே இருக்கிறதுனால இவங்க தமிழ் தான் மேக்ஸிமம் பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு அவனும் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டான். ரஞ்சித்தையும் ரோகிணியும் அத்தை மாமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவானாமா. அந்த சமயத்தில் சென்னையிலேருந்து ரஞ்சித்க்கு ஒரு கால் வருது. அவரோட அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வரும்படியாக அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு நபர் கூப்பிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மோகித்தோட வீட்டில் சொல்லிட்டு கிளம்பலான்னு இவங்க கிளம்பும்போது மோகித்தும் ராகுலும் வந்து 2 பேருமே வந்து பிரிஞ்சு போகிறக்கே தயாராக இல்லை. 2 பேரும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எப்படியோ அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு இவங்க வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுது. ராகுலும் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறான். மோகித்துக்கு வந்து கால் பண்ணி கொடுங்க, நான் பேசணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவங்களும் வந்து இடையில கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோகித் வீட்டில் வந்து யாருமே ஃபோன் எடுக்கல. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கழிச்சு அவங்க மலேசியாவுக்கு திரும்பி போகிறாங்க. கரெக்டாக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் டாக்ஸியில் வந்து இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறமா ராகுலை வந்து கையிலேயே பிடிக்க முடியல. மோகித்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த பையன் ரொம்ப ஜாலியாக ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போய் மோகித் வீட்டை பார்க்கும்போது மோகித்தோட வீடு பூட்டி இருக்கு. அம்மாவும் அப்பாவும் ஃபீல் பண்ணாத, நைட் அவங்க வந்துடுவாங்க, வந்ததுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்படி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு 10 மணி அளவில் மோகித்தோட வீடு ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் இவங்க 2 பேர்த்துக்கும் கேட்க ஆரம்பிக்குது. அதனால ரஞ்சித்தும் ரோகிணியும் அவங்க டோர் ஓப்பன் பண்ணி போய் பார்க்குறாங்க. மோகித்தோட அம்மாவும் அப்பாவும் நின்றுட்டு இருக்காங்க.
ஹாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே மோகித்தோட அம்மாவும் அப்பாவும் இவங்க 2 பேத்தையும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க, மோகித் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க 2 பேருமே எதுவுமே பேசாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ரஞ்சித் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏன் இப்படி அழுகிறீங்க, எங்களுக்கு எதுவுமே புரியல, என்னாச்சுன்னு சொல்லுங்கள், மோகித் எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மோகித்தோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மோகித் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியலையே, எப்போ இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க டீட்டெயிலாக சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, இவங்க சென்னை கிளம்பியிருப்பாங்கல்ல, சென்னை கிளம்புன அன்னைக்கு மோகித்தோட அம்மா அவனை கூப்பிட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்படி ஷாப்பிங் போகும்போது மோகித்தோட கையில் ஒரு பால் இருந்திருக்கு. அந்த பால் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணும்போது உருண்டு ஓடிட்டே இருந்திருக்குது. இதை மோகித்தோட அம்மா நோட் பண்ணல. அந்த சமயத்தில் மோகித்தும் அதை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வழியாக ஒரு பெரிய லாரி மோகித்தை அடித்து அதே இடத்துல பையன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். இதை கேட்டோடனே இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப கண்ணு கலங்கிடுது. ஏன்னா கிட்டத்தட்ட பையன் மாதிரியே அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பையனை. ராகுல் இதெல்லாம் கேட்டால் ரொம்ப பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலுக்கு இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தூரம் ஓடிடுறாங்க. இவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி அவங்க அனுப்பி வச்சுட்டு இதுக்கப்புறமா இவங்களும் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே ராகுலுக்கு சாப்பாடு கொடுத்து போய் தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம பையன் மாதிரியே இருந்தான், நல்லா தமிழ் கூட பேசினா, அத்தை மாமா நல்லா பேசிகிட்டு இருந்தான், அவன் இல்லை அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரஞ்சித்தும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னமா பண்ண முடியும், ஆயில் முடிஞ்சிச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது டக்குன்னு அவங்க வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இதை கேட்டு ரோகிணியும் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. ரோகிணியும் க்ளோஸ் பண்ணிட்டு படுக்க போயிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் அமானுஷி ஆட்டங்களே ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரியா ஒரு 2 மணிக்கு ரோகிணிக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. அதனால டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்து ரோகிணி டக்குன்னு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த பையனை காணோம். பையன் எங்கே போனா, ஒருவேளை பாத்ரூம் எது போனானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாத்ரூம் போனால் கூட நம்மளை தானே கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணிட்டு பாத்ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க, காணோம். சரி ஹாலில் எது இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஹாலில் போய் பார்க்குறாங்க. ஹாலில் ஒரு மூலையில் தனியாக உட்காந்து பலமாக சிரிச்சிட்டு இருக்கான். அவன் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா பலமாக சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணிக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது. இந்த நேரத்தில் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ரோகிணி ராகுல் கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்ட ராகுல், நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ராகுல் சொல்கிறான். இதை கேட்ட ரோகிணி, இந்த நேரத்தில் உனக்கு என்ன விளையாட்டு, படு முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதுக்கு அவன் என்னங்கிறான்னா, நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் உட்காந்துருக்கல, எங்கூட மோகித்து விளையாண்டுருக்கான், நீ போய் படு முதல்லன்னு சொல்லி பலமாக கத்துறான். இதை கேட்ட ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன் அப்படின்னா, 20 நாளைக்கு முன்னாடி இறந்து போன மோகித் இப்போ எப்படி இவங்கூட விளையாட முடியும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் ஆப்போசிட்ல இருந்து ஒரு கருப்பான ஒரு உருவம் அப்படியே சாஞ்சு அத்தை அப்படின்னு ரோகிணியை பார்த்து கத்துது. பார்த்த ரோகிணி அப்படியே உறைஞ்சு போய் கத்தி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை கேட்ட ரஞ்சித்தும் எந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்தா ரோகிணி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இதை கேட்டு மோகித்தோட பேரண்ட்ஸ் அவங்களோட வீட்டு டோரை தட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ரஞ்சித்தும் கிச்சனுக்கு ஓடி போய் அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு ரோகிணியோட ஃபேஸ்ல தெளிக்கிறாரு. தெளிச்சதுக்கு அப்புறமா ரோகிணியும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவங்க ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அவங்க மோகித்தோட பேரண்ட்ஸ் அந்த கதவை தட்டிட்டு இருக்கிறத பார்த்து ரஞ்சித்தும் போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணி விடுறாரு. வந்ததுக்கப்புறமா மோகித்தோட பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னாச்சு, ஏன் ரோகிணி கத்துனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி எதுவுமே பேசாமல் ராகுலையே வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ராகுல் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் முன்னாடி எப்படி சிரித்து விளையாண்டு இருந்தானோ அதே மாதிரி சிரித்து விளையாண்டு இருந்திருக்கான். ஏன் அப்படி கத்துன, ஏன் கத்தி மயக்கம் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோகிணி ராகுலை பார்த்து இப்படி கை காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே ரஞ்சித், அங்கே என்ன நம்ம பையன் தானே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அங்கே மோகித் இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடையே பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மோகித்தோட பேரண்ட்ஸுக்கும் சுத்தமாக எதுவுமே புரியல, ரஞ்சித்துக்கும் எதுவுமே புரியல. இதுக்கப்புறமா ரஞ்சித் கொஞ்சம் கொஞ்சமாக ராகுல் பக்கத்தில் போயிட்டு இருக்காரு. ராகுல் பக்கத்தில் போயிட்டு ராகுல் ராகுல் அப்படின்னு கூப்பிட்றாரு. ராகுல் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், ரொம்ப சைலண்டாக இருக்கான். இதை பார்க்க ரஞ்சித்துக்கு ரொம்பவுமே பயமாகுது. ஏன் அப்படின்னா ரோகிணியோட ஃபேஸை பார்த்தாலே அவங்க எவ்வளோ பயந்துருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது. அவ்வளோ பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி என்ன பார்த்து பயந்துருப்பான்னு சொல்லிட்டு ராகுல் கிட்ட ரொம்ப மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ராகுல் டக்குன்னு பின்னாடி திரும்பி மாமா அப்படின்னு கூப்பிட்றான்.
இதை கேட்ட ரஞ்சித்க்கு அப்படியே ஹார்ட் பீட்டே நல்லா பலமாக அடிக்க ஆரம்பிக்குது. இதை கேட்டுட்டு இருந்த மோகித்தோட பேரண்ட்ஸோட கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வலிய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அது மோகித்தோட வாய்ஸ். ஹிந்தியே தெரியாத ராகுல் இப்போ ஹிந்தியை சரளமாக பேசுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரொம்ப நாளாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன், என்னை ஏன் நீங்கள் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அம்மா அப்பா நான் உங்ககிட்ட பக்கத்தில் வந்து பேசுகிறேன், நீங்கள் ஏன் நான் இருக்கிறதையே தெரியாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க, நான் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி நான் கிளம்புறேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டே போக மாட்டேங்கிறீங்க, வீட்டிலே வந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க, ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அந்த பையனுக்கு இறந்து போனதே தெரியல. இதுக்கப்புறமா நான் ஸ்கூலுக்கு போகணும், ராகுலும் வந்துட்டா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறோம்னு சொல்லி அந்த பையன் அழுது அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே மிரண்டு போய் கொண்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து அடக்க வேண்டிய ஆன்மா கிடையாது, ஆறுதல் படுத்த வேண்டிய ஆன்மா. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான், ஒரு 4 வயசு பையன் இன்னொரு 4 வயசு பையனோட உடம்புக்குள்ள ஆவியாக பூந்துருக்கான். இதுக்கப்புறமா மோகித்தோட அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோகித்தோட அப்பா அவங்க பில்டிங் பக்கத்துலேயே ஒரு சாமியார் வந்து இருந்திருக்காரு, மாந்திரிகர் மாதிரி. அவங்களை கூப்பிட்டு வந்தால் உடம்புலேருந்து தனியாக பிரித்து எடுத்துருவாங்க, இவங்க 2 தனியாக பிரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. ஆன்மா பலமாக கத்த ஆரம்பிக்குது. பலமாக கத்தும்போது அவங்க வீட்டுக்குள்ளே மாட்டியிருந்த 2 டியூப் லைட்டே வெடி சத்தறியிருக்கு. அந்தளவுக்கு பலமாக கத்திருக்கான். ஆனால் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 குடும்பத்துக்கு தவிர வெளியே வந்து யாருக்குமே அந்த சத்தங்களே எதுவும் கேட்கல. இதுதான் பெரிய ஒரு ஷாக்கிங்கு. யாருமே வரல, யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியல. இதுக்கப்புறமா அந்த பையனை எப்படியாவது கட்டுப்படுத்தலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையன் ஒரு இடத்துலையும் நிற்காமல் ஓடிட்டே இருக்கான். புயல் வேகத்துக்கு அந்த ரூம்குள்ளேயே ஓடுறான். அங்கேயும் தாவி குதிச்சு ஓடிட்டு இருக்கான். முன்னாடி சின்ன பசங்களே பிடிக்க முடியாது, இப்போ ஆன்மாவாக வேறு இருக்கான், சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவங்க வீட்டோட கட்டலில் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டதுக்கு அப்புறமா உடனடியாக அந்த சாமியாரும் கூப்பிட்டு அந்த சாமியாரை வர சொல்லிடுறாங்க. சாமியார் வர சொன்னதுக்கப்புறமா அந்த சாமியார் வந்து இந்த பையனை பார்த்துட்டு அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து அந்த நபரை கண்கலங்கிடுறாரு. ஏன் அப்படின்னா ஒரு 10-15 வயசு ஆன பசங்களுக்கே வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் எப்படி இறந்தவங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியறதில்ல. ரொம்ப வயசான நபரும் வேறையாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் வேற. ராகுல் வந்து என் கூட இல்லை, அதனால தான் ராகுலையும் கூட கூப்பிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொன்னது உடனே பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ரோஹிணி வந்து அந்த பையனை பார்க்காம விட்டுருந்தாங்கன்னா ராகுலையும் கொன்று மோகித் வந்து தன்னோட கூப்பிட்டு போயிருப்பான் அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த சாமியாரும் அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்களை எல்லாம் சொல்லி மோகித்தோட ஆன்மாவை ராகுலோட உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துடுறாரு. இதுக்கப்புறமா கண்ணு முடிச்ச ராகுல் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, எங்க மோகித் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்குறான். மோகித் ஊருக்கு போயிருக்கான், அவன் வந்துடுவான் அப்படின்னு மோகித்தோட பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராகுலுக்கு தாங்கவே முடியல, அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மோகித்தோட பேரண்ட்ஸ் மறுபடியும் மலேசியா விட்டு மகாராஷ்டிராக்கே போயிடுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அமாவாசை டைம்ல மோகித் வந்து ராகுலோட கனவுல வந்து வா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்டே இருந்திருக்கிறான். இதனால ராகுல் பல இரவுகள் வந்து நைட் தூங்காமையே இருந்திருக்கிறான். அப்புறமா கொஞ்ச நாள் போக போக மோகித்தோட நினைவுகள் அப்படியே ராகுலோட மைண்ட்லேருந்து அப்படியே அழிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா ராகுலும் கொஞ்சம் பெரிய பையனாயிடுறான். இதுக்கப்புறம் அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துடுது. இதுக்கப்புறமா ராகுலும் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாராமா. இப்போ அவங்களும் வந்து மலேசியாவிலேருந்து சென்னையிலே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கெல்லாம் அப்புறம் கொஞ்சம் ராகுல் வந்து பெரிய பையன் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா சின்ன பசங்க தான், சின்ன பையனாக இருந்தாலும் அந்த பையனுக்கு அந்த பையன் இல்லை அப்படிங்கிற பிரிவு தாங்க முடியல. அதனால தான் இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த பையனை தேடி வந்திருக்கிறான். அந்த பையனை கொல்றதுனா என்னன்னே அந்த பையனுக்கு தெரியாது. அப்படி கொன்னாவது அந்த பையனை தன்னோட கூப்பிட்டு போயிடும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இந்த ஒரு வீடியோவும் எடுத்துக்காட்டு. உங்கள் லைஃப்லையும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டில் கூட பதிவிடலாங்க. மேலும் இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.